கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम की महिमा हो। இன்னைக்கு மெடிட்டரேனியன் சீயை பற்றி பார்க்கலாம். आज हम मेडिटेरियन सी के बारे में देखेंगे। இத தமிழ்ல நம்ம மத்திய தரைக்கடல்னு சொல்றோம். इसे हिंदी में हम भूमध्य सागर बोलते हैं। இந்த மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிற இந்த பெயர் யார் கொண்டு வந்தான்னா, और ये मेडिटेरियन सी इस नाम को कौन लेकर आया? அது ரோம ஜனங்கள் கொண்டு வந்தாங்க. रोम के लोगों ने लेकर आया है। அந்த அந்த பேருக்கு அர்த்தத்தை நீங்க பாத்தீங்கன்னா, उस नाम का मतलब को आप देखोगे तो பூமிக்கு நடுவுல அப்படின்னு சொல்லி வரும். वो धरती के बीच में ऐसा आएगा। அதனால தான் நம்ம தமிழ்ல சொல்லும்போது इसीलिए हम हिंदी में जब बोलते हैं அதி மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்றோம். भूमध्य सागर करके बोलते हैं। மத்தியில இருக்குது, वो बीच में है, தரைக்கு மத்தியில இருக்குது. वो जमीन के बीच में है, ஸோ அந்த ஆனா இது மத்தியில இல்லை. लेकिन वो बीच में नहीं है। நீங்க மேப்பை பார்த்தீங்க அப்படின்னா, आप यदि वो मैप में देखेंगे இஸ்ரேல் கண்ட்ரிக்கு इजराइल देश அதுக்கு வெஸ்ட் சைடுல தான் அது இருக்குது. उसके पश्चिम में ही वो है। ஆனா இது வந்து மெடிட்டரேனியன் சி எதுக்கு வழங்கப்பட்டது? मेडिटेरियन सी क्यों बोला गया? ஏன்னா அது ரோம ஜனங்கள் அந்த சுத்தி இருந்த இடத்தை அரசாண்டு கொண்டு இருந்தாங்க. क्योंकि वो रोम के लोग जो है वो उसके चारों ओर जो परिसर है उस पर राज कर रहे थे। அந்த மெடிட்டரேனியன் சி நடுவுல இருக்குது. मेडिटेरियन समुद्र बीच में है। அது சுத்தில இருக்க இடத்தெல்லாம் அவங்க ஆளுகை செய்து கொண்டிருந்தாங்க. और बाजू के जितने टेरिटरी है उस पे राज कर रहे थे। யூரோப், ஆசியா, ஆப்பிரிக்கா, यूरोप, एशिया और अफ्रीका, இன்னும் இதர இடங்கள்லாம் இருக்கு. அது எல்லாத்தையும் இவங்க ஆண்டு கொண்டிருந்தாங்க. और जगह है उसे वो राज कर रहे थे। அதனால தான் அந்த இடத்துக்கு மத்தியில இருந்ததுனால, उस राज्य के बीच में था, इसलिए அதனால இது மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. इसलिए ही उसे भूमध्य सागर बोला जाता இந்த है। இப்போ மெடிட்டரேனியன் சி அப்படிங்கிற அந்த வார்த்தை எப்படி வந்தது? अब ये मेडिटेरियन सी ये शब्द कैसा आया? அது ஒரு லத்தீன் வார்த்தை. वो एक लतीन शब्द है। லத்தீன்ல வந்து மெடிட்டரேனியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. लतीन में उसे मेडिटेरिनियस करके कहते हैं। இந்த மெடிட்டரேனியஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை ये मेडिटेरिनियस करके जो शब्द है இத நான் ரெண்டா பிரிக்க போறேன். इसे मैं दो भाग करता हूँ। ஒன்னு மேடஸ் அப்படின்னு சொல்லி வரும், एक मेडस करके आएगा இன்னொன்னு டெர்ரா அப்படின்னு சொல்லி வரும். और दूसरा टेर्रा। இந்த மேடஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் ये मेडस शब्द जो है அது மத்தியில அப்படின்னு சொல்லி அர்த்தம் கொள்ளும். इसका मतलब मध्य ऐसा मतलब है। டெரா அப்படிங்கிறது और टेरा जो है நம்ம ஆங்கிலத்துல டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவோம். हम अंग्रेजी में टेरिटरी बोलते हैं। சோ இந்த டெராங்கிறது ஒரு பூமி, और टेरा जो है एक जमीन है, அது ஒரு இடம். वो एक जगह है। சோ அந்த இடத்தின் மத்தியில उस जगह के बीच में அப்படின்னு சொல்லி அதனுடைய அர்த்தம் வரும். ऐसा इसका मतलब होता है। அதனால தான் ரோம ஜனங்கள் इसलिए रोमी लोग அந்த இடத்துக்கு மெடிட்டரேனியன் சி அப்படின்னு சொல்லி பெயர் उस வச்சாங்க. जगह को मेडिटेरियन सी ऐसा नाम रखा। இன்னும் நம்ம அதை பற்றி நம்ம பார்க்கலாம். और हम उसके बारे में देखेंगे। இப்போ இந்த மெடிட்டரேனியன் சீயை பற்றி நம்ம மேப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். अब ये मेडिटेरियन सी इसके मैप के बारे में हम देखेंगे। இந்த மேப்பை நல்லா பாருங்க. इस मैप को अच्छे से देखिए। இதுல சோப் கலர் ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கிறேன். और उसमें लाल रंग में मैंने उसको मार्किंग किया है। அதுதான் மெடிட்டரேனியன் சி. वही वो मेडिटेरियन सी है। அதை சுத்தி இருக்கிற இடத்துல தான் और उसके चारों ओर जितनी इलाके हैं அங்கதான் ரோம ஜனங்கள் ஆண்டு கொண்டிருந்தாங்க. वहीं पर रोम लोग राज कर रहे थे। அதனால தான் அது மத்தியில இருக்கிறதுனால इसीलिए वो बीच में है, इसके लिए அதுல மத்திய தரைக்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. उसे भूमध्य सागर करके बोला சோ जाता है। இந்த மெடிட்டரேனியன் சி இப்படிதான் இருக்குது. तो मेडिटेरियन सी ऐसे ही है। இப்போ இந்த மெடிட்டரேனியன் சீயை பைபிள்ல எப்படி கொடுக்கப்பட்டிருக்குது? अब इस मेडिटेरियन सी को कलाम के अंदर कैसे दिया गया है? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா आप कलाम में देखेंगे तो இஸ்ரவேல் கண்ட்ரி மத்தியில வச்சு தான் காரியம் நடக்கும். इजराइल देश को मध्य रख के ही सारा चीज होता है। இதுல இந்த மெடிட்டரேனியன் சீக்கு ये मेडिटेरियन सी को இது பெருங்கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. महासागर भी बोलते हैं, அது கிரேட் सी. वो बड़ा समुंदर। அடுத்தது கடைசி கடல் அப்படின்னு சொல்லி வரும். और समुद्र की आखिर छोर करके आता है, அட்டமோஸ் சி அப்படின்னு சொல்லி வரும். वो आखिर छोर करके आता है। அடுத்து இன்னொன்னு வந்து பெலிஸ்டியன் கடல் அப்படி சமுத்திரம்ட்டு வரும். और तीसरा जो है फिलिस्ती समुद्र करके भी बोला जाता है। அடுத்தது அது வெஸ்டர்ன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. और उसे पश्चिम समुद्र भी बोलते हैं, ஏன்னா அது இஸ்ரேல் கண்ட்ரிக்கு क्योंकि वो इजराइल देश के அது வெஸ்ட்ல இருக்கிறதுனால वो पश्चिम में है, इसलिए அதுக்கு வெஸ்டர்ன் சி அப்படின்னு சொல்லுவாங்க. इसलिए पश्चिम समुद्र भी बोलते हैं। நம்ம மெடிட்டரேனியன் சீங்கிற வார்த்தையை விட்டுறலாம். हम वो मेडिटेरियन सी करके वो शब्द को छोड़ देंगे। வேதத்துல அதை பற்றி சொல்லிக்கிற அந்த பேரை மட்டும் நம்ம
நம்ம பார்க்கலாம். कलाम में उसके बारे में जो दिया गया शब्द है उसके बारे में देखेंगे. முதலாவது பார்க்க போறது the great sea. पहले जो हम देखेंगे महासागर. இந்த great sea பற்றி வேதம் சொல்லும்போது महासागर के बारे में जब कलाम कहती है, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதுதான் பார்டர் அப்படினு சொல்றார். परमेश्वर कहता है इजराइल लोगों का वो किनारा है. அதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவங்களுடைய எல்லை. वही उनका किनारा है. அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கடைசி எல்லை. वो उनका आखिर किनारा है. நீங்க அந்த வேதத்துல பார்க்கணும்னா आप अगर उसे कलाम में देखना है, என்னாகமம் 34ஆம் அதிகாரம் गिनतियों का 34वां अध्याय அதுல 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். 6वें वचन को हम पढ़ेंगे. फिर पश्चिम सिवाना महासागर हो, तुम्हारा पश्चिम सिवाना यही ठहरे. இங்க கர்த்தர் அவங்களுக்கு ஒரு எல்லை கொடுக்கிறார். परमेश्वर उनको एक सिवाना देता है. வெஸ்ட் சைடுல ஒரு பார்டர் கொடுக்கிறார். और पश्चिम की तरफ एक सीमा देता है. அது பேர் தான் பெருங்கடல். और उसका नाम है महासागर. இந்த பெருங்கடலை பற்றி நம்ம பார்க்கலாம். ये महासागर के बारे में हम देखेंगे. இந்த பெருங்கடலுக்கு எபிரேய மொழியில महासागर को हिब्रानी भाषा में யாம் ஹா गाडोल. याम हा गाडोल. யாம் அப்படினா கடல். याम का मतलब है समुंदर. गाडोल அப்படினா பெரிய. गाडोल का मतलब महान. அதுவும் பெருங்கடல் அப்படிங்கிறதுக்கு वो बड़ा समुद्र बोलने के लिए அதை யாம் ஹா गाडोल அப்படினு சொல்வாங்க. याम हा गाडोल बोलते हैं. இப்போ இந்த யாம் அப்படிங்கிற வார்த்தையை டீகோட் பண்ணி பார்க்கலாம். अब ये याम शब्द को हम डिकोड करेंगे. முதல்ல தண்ணிக்கு पहले जो पानी है उसको அதுக்கு எபிரேய மொழியில हिब्रानी भाषा में அத மாயிம் அப்படினு சொல்வாங்க. माइम बोला जाता है. மாயிம்ல 3 எழுத்து உண்டு. माइम में 3 अक्षर है. ஒன்னு மெம், एक मेम, அப்புறம் யோத், योद அப்புறம் மெம் சோஃபேத். और मेम सोफेद. நம்ம இத பத்தி டீகோடிங் ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கிறோம். और इसके बारे में पहले ही हमने डिकोडिंग किया है. ரெண்டு தண்ணிக்கு நடுவுல, दो पानी के बीच में, ரெண்டு மெம்முக்கு நடுவுல दो मेम के बीच में அங்க யோத் இருக்குது. वहां पर एक योद है. யோதுனா கை. योद का मतलब हाथ. சோ ஒரு கை ரெண்டு தண்ணியும் பிரிக்குது. वो हाथ जो है दोनों पानी को अलग करता है. இது முதல்ல நடந்தது எங்க? और ये पहला कहां पर हुआ? இது முதல் அதிகாரத்தில் நடக்குது. पहले अध्याय के अंदर होता है. முதல் அதிகாரத்துல पहले अध्याय में யெகோஷுவா என்ன செய்றார்னா यहोशुआ ने क्या किया? தண்ணீரை ரெண்டா பிரிக்கிறார். पानी को दो भाग किया. அந்த ஆகாய விரிவை உண்டாக்குறார். पहले आकाश को बनाया அதுக்கு மேல இருக்க ஜலத்துக்கும் கீழ உள்ள ஜலத்துக்கும் பிரிவை உண்டாக்குறார். और उसके ऊपर जो जल है और नीचे जो जल है दोनों के बीच में बाधाओं को डालता है. சோ தண்ணியை ரெண்டா பிரிக்கிறார். पानी को दो भाग किया. இப்போ மாயிம் டீகோடிங்க பாருங்க. अब माइम का डिकोडिंग को देखिए. அந்த ரெண்டு மெம் இருக்குது. उसमें दो मेम है. அதுல ஒரு மெம் எடுக்கப்பட்டுட்டு एक मेम उठा लिया गया. இப்போ மிச்சம் இருக்குது எத்தனை? अब बाकी क्या है? யோதும் மெம் இருக்குது. योद और मेम है. இந்த யோது மெம்மையும் अब योद और मेम அவர் எல்லாம் ஒரு இடத்துல சேர்க்க பண்றார். वो सारे एक एक जगह पे जमा करता அது है. தண்ணி எல்லாம் ஒரு இடத்துல சேருது. सारे पानी एक जगह पे जमा हो जाती है. பூமியில இருக்கிற தண்ணி எல்லாம் धरती पे जो पानी थी அதெல்லாம் ஒரு இடத்துல சேருது. वो सब एक जगह पर जमा हो गई. அதுதான் யாம்னு சொல்வாங்க. उसे ही याम कहते हैं. யாம் அப்படினா கடல். याम का मतलब समुंदर. சோ மாயிம்ல माइम में மெம் எடுக்கப்பட்டுட்டு मेम उठा लिया गया. இப்போ மிச்சம் இருக்குது யோதும் மெம் மட்டும் தான். अब बाकी जो है वो योद और मेम है. இந்த மெம் இந்த யோது மெம் சேர்ந்ததுதான் योद और मेम मिलकर ही அதுதான் சமுத்திரம். वही समुंदर है. இது கர்த்தரால் ஏற்படுத்தப்பட்டது. ये परमेश्वर से बनाया गया. இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். ये बहुत महत्वपूर्ण बात है. மாயிம்ல மெம் எடுக்கப்பட்டுட்டு माइम में मेम उठा लिया गया அடுத்தது யாம் மட்டும் தான் இருக்குது. और अगला याम है. இந்த யாம் ये याम எங்கெல்லாம் கடல் இருக்குதோ जहां जहां समुंदर है அதெல்லாம் யாம்னு தான் நீங்க சொல்லணும். उस सभी चीज को अब याम ही बोलना है. சோ இந்த யாம் இப்போ பெரிய கடல் அப்படினு சொல்லி பார்க்கிறோம். अब याम जो महासागर करके हम देखते हैं. அதுக்கு ஹீப்ரு என்ன சொல்வீங்க? इब्रानी भाषा में क्या बोलोगे? யாம் ஹா गाडोल. याम हा गाडोल. இப்போ गाडोल பற்றி மட்டும் டீகோட் பார்க்கலாம். अब केवल गाडोल के बारे में डिकोडिंग करेंगे. இப்போ गाडोல்ல மொத்தம் 4 எழுத்துக்கள் இருக்குது. गाडोल में 4 अक्षर हैं. முதல்ல கிம்மல், அடுத்தது டாலேத், पहला दिम्मल, फिर दालेत, அப்புறம் வாவ், फिर वाव அப்புறம் லாமெட். और लामेद.
இந்த 4 எழுத்து சேர்ந்தது தான் ये चारों अक्षरों को ही அத காடோல் அப்படின்னு சொல்வோம். गाडोल बोलते हैं। இப்போ இந்த வாவ் என்ன செய்யுது? अब ये वाव क्या करती है? ரெண்டு வார்த்தை இணைக்குது. दोनों शब्दों को जोड़ता है। ஒரு பக்கம் கிமலும் டாலேத்தும் இருக்குது. एक बाजू में गिमल और दालत है। இந்த ரெண்டையும் சேர்த்தீங்கன்னா காத். ये दोनों को जोड़ेंगे तो गाद हो जाता இன்னொரு है। பக்கம் லேமட் இருக்குது. और दूसरे तरफ लामेद है। சோ இந்த ரெண்டு வார்த்தை இணைக்கிறது தான் வாவ். ये दोनों को जोड़ता है वाव। இப்போ காத் அப்படினா அர்த்தம் என்ன? गाद का मतलब क्या है? காத்னா பெரிய சேனை. गाद का मतलब एक सेना। இந்த சேனைய इस सेना को இந்த வாவ் என்ன செய்யுது? ये वाव क्या करती है? லேமடோட இணைக்குது. लैमेड के साथ में जोड़ता है। லேமட்னா அர்த்தம் என்ன? लैमेड का मतलब क्या है? மெய்ப்பனின் கோல். चरवाहा का लाठी। அதாவது ஒரு மெய்ப்பனை குறிக்குது. एक चरवाहा को दर्शाती है। ஒரு பெரிய சேனை, एक बड़ी सेना, ஒரு மெய்ப்பன், एक चरवाहा, அதாவது ராஜா. एक राजा। இந்த சேனையும் ராஜாவையும் இணைக்குது. ये सेना और राजा को जोड़ती है। சோ இந்த யாமுக்கு வேதத்துல ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. याम को कलाम में एक शब्द नाम दिया गया। இந்த மெடிட்டரேனியன் சீக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்குது. ये मेडिटेरियन सी के लिए एक नाम दिया गया। அது யாம் ஹா காடோல். याम हा गाडोल। அப்படின்னு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? காடோல் அதுக்கு அர்த்தம் என்ன? गाडोल का मतलब क्या है? ஒரு பெரிய சேனையும் அது ராஜாவும். एक बड़ी सेना और उसकी राजा। அப்ப இந்த கடல் வந்து என்னது? तो ये समुद्र क्या है? கடலுக்குள்ள समुद्र के अंदर ஒரு ராஜாவுடைய சேனையே இருக்குது. एक राजा का सेना है। ஒரு சேனை உள்ள இருக்குது. एक सेना है। கடலுக்குள்ள ஒரு சேனை. समुद्र के अंदर एक सेना। இத பத்தி கண்டிப்பா நம்ம பாப்போம். इसके बारे में हम जरूर देखेंगे। வாட்டர் கிங்டம் அப்படின்னு சொல்லி அத பத்தி டீடைலா பாப்போம். वो जल की राज्य करके उसके बारे में हम देखेंगे। இந்த வாட்டர் கிங்டம், ये जल की राज्य, இது எல்லாமே தேவனுடைய சேனை. ये सब परमेश्वर की सेना है। அதுக்கு ராஜா யாரு? उसका राजा कौन है? யெகோஷுவா தான் ராஜா. यहोशुआ ही उसका राजा है। சோ இந்த மெடிட்டரேனியன் சீய ये मेडिटेरियन सी को அதுக்கு யாம் ஹா காடோல் அப்படின்னு சொல்லுவாங்க. याम हा गाडोल बोलते हैं। பெரிய கடல். महासमुंदर। நம்ம தமிழ்ல பெரிய கடல் சொல்லும்போது और जब हिंदी में महासमुंदर बोलते हैं அது பெரிய கடல் மட்டும்தான். वो महासमुंदर ही है। ஆனா ஹீப்ருல உடைச்சி பாத்தீங்கன்னா लेकिन हिब्रू में जब उसको तोड़ के देखते हैं, அந்த காடோல் அப்படிங்கிற வார்த்தைக்குள்ள गाडोल शब्द के अंदर பெரிய சேனையும் அதனுடைய ராஜாவும் அங்க இருக்கிறத நம்ம பார்க்கலாம். बड़ी सेना और उसके राजा वहां पर है, उसे हम देख सकते हैं। சோ இதுதான் ஒரு பெரிய கடலை பற்றி நம்ம பார்க்கிறோம். यही वो महासागर के बारे में हमने देखा। சோ இந்த மெடிட்டரேனியன் சீக்கு तो ये मेडिटेरियन सी को அதுக்கு நாலு பைபிள்ல சொல்லப்பட்டிருக்குது. उसके 4 प्रकार से उसे बोला गया है। அதுல முதல் இது the great sea. उसमें पहला है महासागर। அடுத்தது என்ன அப்படின்னா और आखिरी क्या है? the uttermost sea. वो समुद्र की आखिरी छोर। கடைசி, அதாவது எல்லையில் உள்ள ஒரு கடல். वो आखिरी छोर पे जो समुद्र है वो। பாருங்க பைபிள் சொல்லுது. देखिए कलाम कहती है உபாகமம் 34 அதிகாரம் 2 வசனத்துல व्यवस्था विवरण 34वां अध्याय के दूसरे वचन में, और नप्तली का सारा देश और एफ्राइम और मनशे का देश और पश्चिम के समुद्र तक का यहूदा का सारा देश। இதுல தமிழ்ல வந்து கடைசி சமுத்திரம்னு கொடுத்திருக்குது. इसमें तमिल में जो है आखिरी समुद्र करके दिया गया है। ஆனா இதுல ஹிந்தில பாத்தீங்கன்னா लेकिन हिंदी में देखेंगे तो அது வெஸ்டர்ன் சி அப்படின்னு கொடுத்திருக்குது. पश्चिम समुद्र करके बोला गया है। ஹீப்ருல பாத்தீங்கன்னா इब्रानी भाषा में देखेंगे அது तो கடைசி சமுத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. वो समुद्र की आखिरी छोर करके दिया गया சோ है। இந்த மெடிட்டரேனியன் சீய और ये मेडिटेरियन सी को, அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது. उसका और एक नाम है, அது கடைசி சமுத்திரம். वो आखिरी समुंदर। இந்த கடைசி சமுத்திரத்துக்கு इस समुद्र की आखिरी भाग को இத எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க? इब्रानी भाषा में क्या बोलते हैं? இத எபிரேய மொழியில சொல்லும்போது इब्रानी भाषा में जो बोलते हैं யாம் ஹா அக்ரோன். याम हा अक्रोन। யாம்ங்கிறது கடல், याम समुंदर है। ஹா அக்ரோன் அப்படின்னா हा अक्रोम का मतलब அதுக்கு கடைசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். आखिरी ऐसा मतलब है। the last आखिरी அப்படின்னு அர்த்தம் வரும். ऐसा मतलब होता है। சோ இந்த யாம் ஹா அக்ரோன் அப்படிங்கறத பார்க்கலாம். तो याम
हा अक्रोन को हम देखेंगे। யாம் அப்படின்னா கடல், याम का मतलब समुंदर அக்ரோன் அப்படிங்கிறதுல और अक्रोन जो है கடைசி அப்படின்னு சொல்லி அர்த்தம். आखिरी, ये ऐसा मतलब है। இப்போ அக்ரோனை மட்டும் எடுங்களேன். केवल अक्रोन को ले लेंगे, இந்த டீகோடிங் நம்ம பார்க்கலாம். ये डिकोडिंग को देखेंगे। இந்த முதல் ரெண்டு எழுத்து எடுத்தீங்கன்னா पहला दो अक्षर ले लेंगे तो அது அக் அப்படின்னு சொல்லுவாங்க. इसे अक करके बोला जाता है। அக்குன்னு அதுக்கு அர்த்தம் என்ன? अक का मतलब क्या है? சகோதரன். भाई, சகோதரன். वो भाई है। அக் அப்படின்னா சகோதரன். अक का मतलब भाई है। இந்த கடலுக்கும் சகோதரனுக்கு என்ன சம்பந்தம்? ये समुंदर और भाई का क्या संबंध है? இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெஸ்ட்ல और इजराइल लोगों के पश्चिम में அங்க பெரிய கடல் இருக்குது. महासागर है। அந்த பெரிய கடலுக்கு சகோதரன்ங்கிற பேரும் வருது. वो महासागर के लिए भाई ऐसा नाम आता है। இது முதல் ரெண்டு எழுத்து வந்து சகோதரன், पहला दो अक्षर भाई है கடைசி மூணு எழுத்து வந்து ரோன். और आखिरी तीन अक्षर जो है रोन है। அதுல அந்த ரோன் மட்டும் நீங்க எடுத்தீங்கன்னா उसमें से केवल आप रोन ले लोगे तो அதுல முதல் எழுத்து வந்து ரேஷ். पहला अक्षर रेश है। ரேஷ்னா அதுக்கு அர்த்தம் என்னது? रेश का मतलब क्या है? தலை. मस्तक। ரெண்டாவது எழுத்து என்னது? வாவ். और दूसरा अक्षर वाव है। வாவ் அப்படின்னா அது இணைக்கும். और वाव जो है जोड़ने वाली शब्द है। அது ரேஷையும் रेश கடைசி எழுத்து நூன் சோஃபித்தையும் और आखिरी अक्षर जो नून सफेद है ரெண்டு இணைக்குது. दोनों को जोड़ती है। சோ இப்போ இந்த இணைப்பை பற்றி நம்ம பார்க்கலாம். अब इस जोड़ के बारे में हम देखेंगे। முதல் எழுத்து என்னது? पहला अक्षर क्या है? ரேஷ். रेश। ரேஷ்னா அர்த்தம் என்ன? रेश का मतलब क्या है? தலை. मस्तक। நமக்கு தலை யாரு? हमारा मस्तक कौन है? யாவாகிய தேவன் தான் நம்மளுக்கு தலை. या परमेश्वर ही हमारा मस्तक है। அவர் தான் நம்மளுக்கு தலையா இருக்கிறார். वही हमारा मस्तक है। அடுத்தது கடைசி எழுத்து வந்து சீட். और आखिरी अक्षर जो है बीज है। சீட் யாரு? बीज कौन है? நம்ம தான் தேவனுடைய வித்து. हम ही परमेश्वर के बीज है। ரட்சிக்கப்பட்டவங்க எல்லாரும் தேவனுடைய வித்துக்கள். जो जो उद्धार पाए हैं वो परमेश्वर के बीज है। சோ அடுத்த எழுத்து ரட்சிப்பு. और अगला अक्षर उद्धार है। ரேஷ் வந்து யா. और रेश जो है या है। அடுத்த நூன் சோஃபித் வந்து சால்வேஷன். और नून सफेद जो है उद्धार है। இது சால்வேஷனுக்கு எபிரேய மொழியில என்ன சொல்வீங்க? इस उद्धार को आप इब्रानी भाषा में क्या बोलोगे? ஷுவா. शुवा। சோ யா இருக்கிறார், या है, யாவாகிய தேவன் இருக்கிறார், या परमेश्वर है, இங்க ஷுவா இருக்கு, ரட்சிப்பு இருக்குது. शुवा उद्धार है। இப்ப ரெண்டு இணைக்கிறதும் வாவ். अब दोनों को वाव ही जोड़ता है। வாவ் எப்படி உச்சரிக்கணும்? वाव को कैसे बोलना है? ஓ. ओ। இந்த மூணு நீங்க சேர்த்தீங்கன்னா ये तीनों को जोड़ेंगे तो முதல் எழுத்து யா, पहला या है, அப்புறம் ஓ, फिर ओ, அப்புறம் ஷுவா. उसके बाद शुवा। இது மூணு இணைச்சீங்கன்னா யெகோஷுவா. ये तीनों को जोड़ेंगे तो यहोशुआ है। சோ இந்த சமுத்திரத்தை என்ன சொல்றாரு? ये समुद्र क्या में क्या कहता है? யெகோஷுவா यहोशुआ சகோதரன். भाई। முதல் வார்த்தையில பார்த்தோம், पहले शब्द में हमने देखा பெரிய சேனையின் ராஜா. पहला बड़ा सेनाओं का राजा। அடுத்தது நம்ம பார்க்கிறோம் और अगला हम देखते हैं சகோதரன் யெகோஷுவா. भाई यहोशुआ। அது என்ன சகோதரன் யெகோஷுவா? वो क्या है भाई यहोशुआ? இந்த சகோதரன் அப்படின்னு சொல்லும்போது भाई करके जो बोलते हैं, கர்த்தர் சொன்னார், परमेश्वर ने कहा யார் என்னுடைய சகோதர சகோதரிகள்? कौन है मेरे भाई और बहन? என் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிறவங்க தான் मेरे पिता के इच्छा को पूरा करने என் वाले சகோதரனும் என் சகோதரியுமா இருப்பாங்க. वही मेरे भाई और बहन रहेंगे। அவர் இந்த உலகத்துல வரும்போது, वो इस संसार में आते समय, அந்த ராஜாதி ராஜா அந்த உலகத்துல வரும்போது वो राजाओं का राजा जब संसार में आते ஒரு समय சகோதரனா மத்தியில வந்தார். एक भाई के मानिद हमारे बीच में आया। அவர் நமக்காக இரத்தத்தை वो சிந்தினார். हमारे लिए लहू को बहाया। யூதருக்கு ராஜாவை பிறந்திருக்கிறோம் எங்கே? यहूदियों का राजा कहां पर है? அதாவது சேனைகளின் ராஜா எங்கே பிறந்திருக்கிறார்? इसके मतलब सेनाओं का राजा कहां पर जन्मा है? இப்படிதான் கேட்டுட்டு வராங்க. ऐसे ही पूछकर आ रहे அந்த हैं। ராஜா எப்படி அவதரித்தார்? वो राजा का दर्शन कैसा हुआ? அவர் ஒரு சகோதரனுடைய ஸ்தானத்துக்கு வந்துட்டார். वो भाई के स्थान में आ गया। பைபிள் சொல்லப்பட்டிருக்குது, कलाम में बोला गया है அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், वो अपने ही लोगों में के बीच में आया, ஆனா சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. लेकिन उसके अपने लोग ने उसे स्वीकार नहीं किए। உபாகமம் 18ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பைபிள் சொல்லுது, व्यवस्था विवरण के 18वें अध्याय के 15वें वचन में कहा गया है, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை तेरे जैसे एक भविष्यद्वक्ता को உன் சகோதரருக்குள்ள இருந்து எழும்ப பண்ணுவேன். तेरे भाइयों के बीच में से उठाऊंगा। அப்ப அது யாரு? तो वो कौन है? அந்த சகோதரர் மத்தியிலிருந்து எழும்பினது யார்? वो भाइयों के बीच में से कौन उठा? யெகோஷுவா. यहोशुआ। சோ யெகோஷுவாவுடைய பேர் அது மகிமைப்படுத்துது. यहोशुआ के नाम को वो महिमा
बढ़ाता है। இந்த கடைசி சமுத்திரம் அப்படி சொல்லும்போது वो आके समुद्र की चोर करके जो बोलते हैं, அது யாம் ஹா அக்ரோன். याम हा अक्रोन। இந்த யாம் ஹா அக்ரோன் என்ன சொல்லுது? याम हा अक्रोन क्या कहती है? யெகோஷுவா சகோதரனாக வெளிப்படுவார். यहोशुआ भाई के रूप में प्रकट होगा। அவர் நமக்காக சகோதரனாக வெளிப்பட்டார். वो हमारे लिए भाई के रूप में प्रकट हुआ। யோசுவா பேருக்குள்ள எவ்வளவு காரியம் இருக்கு பாத்தீங்களா? यहोशुआ के नाम के अंदर कितनी बातें हैं देखिए। மெடிட்டரேனியன் सी, वो मेडिटेरियन सी அதுக்கு வேதத்துல 4 விதமா கொடுக்கப்பட்டிருக்குது. कलाम में 4 प्रकार से दिया गया है। வேதத்துல 3 விதமா கொடுக்கப்பட்டிருக்குது. कलाम में 3 प्रकार से दिया गया है। நாலாவது வந்து பொதுவா ஜனங்கள் சொல்லுவாங்க. और चौथा जो है लोग साधारण रूप से कहते हैं। சோ முதல் காரியம் என்ன? पहला चीज क्या है? அது கிரேட், அதாவது யாம் ஹா காடோல். याम हा गाडोल। ரெண்டாவது என்னது? और दूसरा क्या है? ரெண்டாவது யாம் ஹா அக்ரோன், याम हा अक्रोन है। அதாவது கடைசி சமுத்திரம். वो समुद्र की आखिरी बाग। மூணாவது என்ன அப்படின்னா, और तीसरा क्या है? அது வெஸ்டர்ன் சீயை குறிக்குது. वो पश्चिम समुद्र को दर्शाती है। இந்த வெஸ்டர்ன் சி எப்படி சொல்வாங்க? और ये पश्चिम समुद्र को कैसे बोलते हैं? இது வந்து பைபிள்ல கொடுக்கப்படல. ये कलाम में नहीं दिया गया। ஆனா பொதுவா அவங்க சொல்றது வெஸ்டர்ன் சீன்னு சொல்வாங்க. लेकिन साधारण रूप से वो पश्चिम समुद्र ही बोलते हैं। இந்த சமுத்திரத்துக்கு எபிரேய மொழியில इस समुद्र को हिब्रानी भाषा में யாம் ஹா மா எரவ். याम हा मा एरव। யாம், याम யாம்ங்கிறது கடல். याम का मतलब समुद्र। ஹா அப்படிங்கிறது த. हाम जो है, हा जो है वो द है। அப்புறம் மா எரவ், मा एरव அது வந்து வெஸ்டர்ன். वो पश्चिम है। சோ இந்த வெஸ்டர்னுக்கு மா எரவ், और वेस्ट पश्चिम को मा एरव बोलते हैं। அப்புறம் கடலுக்கு யாம் சொல்வாங்க. और समुद्र को याम कहते हैं। இப்போ இந்த மா எரவ்ங்கிற வார்த்தையை மட்டும் டீகோடிங் பண்ணலாம். केवल मा एरव इस शब्द का हम डिकोडिंग करेंगे। முதல் எழுத்து மெம். पहला मेम है। இந்த மெம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், அது தண்ணி. और मेम हम जानते हैं कि वो पानी है। அதுவும் நீங்க ஏன்ஷியன் ஹீப்ரூல பாத்தீங்கன்னா प्राचीन हिब्रू में जब आप देखते हैं, அது கடல் அலை மாதிரி எழுதுவாங்க. वो समुद्र की लहर के माने दूसरे बनाते हैं। கடல்ட்டே வச்சுக்கிடுங்களேன். वो समुद्र करके ही समझ लीजिए। அடுத்தது எரவ். और अगला जो है एरव। எரவ் அப்படின்னா சாயங்காலம். एरव का मतलब है सांझ, சூரியன் அஸ்தமிக்கும் இடம். सूरज डूबने का स्थान। சோ எது மேல சூரியன் அஸ்தமிக்குது? तो सूरज किसके ऊपर डूबती है? அந்த கடல் மேல சூரியன் அஸ்தமிக்குது. तो समुद्र के ऊपर सूरज अस्त होता है। இஸ்ரவேல் ஜனங்களுக்கு इजराइल लोगों को சூரியன் எங்க அஸ்தமிக்குது? सूरज कहाँ डूबता है? அது அந்த சமுத்திரத்துல தான் அஸ்தமிக்குது. वो समुद्र में ही डूबती है। அதனால தான் முதல்ல மெம், इसीलिए पहला मैम அதான் கடல் அலை. वो समुद्र की लाट। அங்க சாயங்காலம் और सांझ எரவ், एरव சூரியன் அஸ்தமிக்கிற இடம். और सूरज डूबने का जगह। சோ இப்படி அந்த மெடிட்டரேனியன் சீய और मेडिटेरियन सी को அது மா எரவ் அப்படின்னு சொல்வாங்க. इसे मा एरव भी बोलते हैं। அதாவது வெஸ்டர்ன் सी அப்படின்னு சொல்வாங்க. पश्चिम समुद्र ये मतलब है। யாம் ஹா மா எரவ். याम हा मा एरव। சோ இந்த மாதிரி ஒரு டீகோடிங் அதுல இருக்குது. ऐसे इस प्रकार का डिकोडिंग எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா? कितना अद्भुत रीति से है। देखो, வெஸ்டர்ன் சொல்லியாச்சுன்னா अगर पश्चिम करके बोल दिया, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வெஸ்டர்ன் வந்து ஒரு சமுத்திரம் இருக்குது. और इजराइल लोगों के पश्चिम में एक समुद्र है। அந்த சமுத்திரத்துல उस समुद्र में அங்க சூரியன் அஸ்தமிக்குது. वो सूरज डूबती है। சாயங்கால நேரம். वो सांझ का समय। அதுதான் வெஸ்டர்ன் சி. वही है वो पश्चिम समुद्र। எவ்வளவு அருமையா கர்த்தர் வச்சிருக்கிறாரு. देखिए परमेश्वर ने कैसे अद्भुत रीति से रखा ஹீப்ரு है। வார்த்தைகள் हिब्रू शब्द அது எல்லாம் முத்துக்களை போன்றது. वो सब मोतियों की तरह है। ஒவ்வொரு இதுலயும் தேவனுடைய நாம மகிமைப்படும். हर एक चीज में परमेश्वर के नाम की महिमा बढ़ती சரி, है। இப்ப மெடிட்டரேனியன் சீயை பத்தி பார்க்கலாம். अब हम मेडिटेरियन सी के बारे में देखेंगे। அது 3 விதமா பைபிள்ல கொடுக்கப்பட்டிருக்குது. 3 प्रकार से उसे कलाम में लिखा गया है। ஆனா ஒரு இது நார்மலா சொல்வாங்க. लेकिन एक जो है वो सामान्य रूप से बात करते हैं। சோ முதல் இது என்னது? पहला क्या है? द கிரேட் சி, महासागर। அது பெரிய கடல். महासागर। ரெண்டாவது கடைசி கடல். और दूसरा जो है आखिरी समुद्र। மூணாவது ஜனங்கள் சொல்லுவாங்க और तीसरा जो है लोग ऐसे कहते हैं வெஸ்டர்ன் சி அப்படினு சொல்லுவாங்க. पश्चिमी समुद्र। ஆனா நாலாவது என்னதுன்னா लेकिन चौथा क्या है? the sea of philistines. वो फिलिस्तियों का समुद्र। அது என்ன புதுசா இருக்குது? वो क्या है? नया है। அது என்ன sea of philistines? वो क्या है? फिलिस्तियों का समुद्र। ஒரு பெருங்கடல்ல sea of philistine பேர் எப்படி கொடுக்க முடியும்? एक महासागर को फिलिस्तियों का समुद्र कैसे बोल सकते हैं? அதுல என்ன காரியம் இருக்குது? इसमें ऐसी क्या बात है? இப்போ இந்த பெலிஸ்தியன் கடலை अब ये फिलिस्तियों के समुद्र को எபிரேய மொழியில என்ன சொல்வாங்க அப்படின்னா इब्रानी भाषा में क्या बोलते हैं? யாம் பெலிஸ்தீம்.
याम फेलिस्तिम, யாம் பெலிஸ்தீம் அப்படின்னு சொல்லுவாங்க. याम फेलिस्तिम करके कहते हैं। இத பற்றி கொஞ்சம் நம்ம பார்க்கலாம். इसके बारे में हम देखेंगे। யாத்ராகமம் 23ஆம் அதிகாரம் और निर्गमन 23वां अध्याय அதுல 31ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 31वें वचन को हम पढ़ेंगे। मैं लाल समुद्र से लेकर पश्चिमियों के समुद्र तक और जंगल से लेकर महानद तक के देश को और वश में कर दूंगा। मैं उस देश के निवासियों भी तेरे वश में कर दूंगा और तू उन्हें अपने सामने से बराबर निकालेगा। இங்க சி ஆஃப் பெலிஸ்டைன்ஸ் பற்றி கொடுத்திருக்குது. यहाँ पर फिलिस्तियों के समुद्र के बारे में दिया है। இதுவும் எதை பற்றி தான் கொடுத்திருக்குது? ये भी किसके बारे में दिया है? மெடிட்டரேனியன் சீயை பற்றி தான் கொடுத்திருக்குது. वो मेडिटेरियन सी को ही दिया है। இந்த சி இந்த யாம் பெலிஸ்தீம் और याम फिलिस्तीन जो है இத கொஞ்சம் டீகோட் பண்ணி பார்க்கலாம். इसको हम डिकोड करके देखेंगे। இந்த பெலிஸ்தீம் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் பாருங்க. फिलिस्तीन इस शब्द को देखिए। அதுல 3 எழுத்து, முதல் 3 எழுத்து. उसमें पहला 3 अक्षर, அது பலாஷ் அப்படின்னு சொல்வாங்க. उसमें पलाश कहते हैं। பலாஷ் அப்படினா पलाश का मतलब, அதுக்கு அர்த்தம் उसका मतलब है அதை இன்வைட் பண்றவங்க, उस पर चढ़ाई करना, ஒரு करने वाले, புதிதான இடத்தை ஆக்கிரமிக்கிறது. एक नए जगह पर चढ़ाई कर कर छीन लेना। சோ பெலிஸ்டைன்ஸ் வந்து फेलिस्ती लोग அவங்க இடத்தை ஆக்கிரமிச்சு தான் வருவாங்க. वो जगह पर चढ़ाई करके ही आते हैं। எல்லா இடத்துலயும் பாருங்க, सारे जगह पर देखिए, பெலிஸ்டைனுடைய சுபாவம் அதுதான். और फिलिस्तियों का स्वभाव वही है। அவங்க இடத்தை ஆக்கிரமிப்பாங்க, वो जगह को काबू में कर देंगे, மத்தவங்க இடத்தை ஆக்கிரமிப்பாங்க. दूसरों के जगह को अपने तरफ कर लेते हैं। இதுதான் அவங்களுடைய வேலை. यही उनका काम है। இது ஒரு விதமான ஒரு ஆவி. ये एक प्रकार की आत्मा है। சிலவங்க வச்சிருப்பாங்க, பெரிய இடம் வச்சிருப்பாங்க, कुछ लोग बड़ा जगह रखे रहेंगे, ஆனாலும் அது பத்தாது. लेकिन फिर भी वो कम होगा। மத்தவங்களுடைய ஒரு அடியை சேர்த்து எடுத்துருவாங்க. दूसरों का 1 फुट अंदर ले लेंगे। அது என்ன அப்படின்னா அது பெலிஸ்தீனுடைய ஆவி. वो क्या है? वो फिलिस्तियों की आत्मा है। சோ இந்த பெலிஸ்தீனுடைய சமுத்திரத்தை பற்றி பார்க்கலாம். ये फिलिस्तियों के समुद्र के बारे में हम देखेंगे। இஸ்ரவேலுக்கு வெஸ்ட்ல வந்து அது வெஸ்டர்ன் இது, और इजराइल के पश्चिम की तरफ वो पश्चिमी समुद्र இப்போ है। அந்த மேப் பாருங்க. अब उस मैप की तरफ देखिए। இஸ்ரேல் கண்ட்ரியுடைய மேப் இருக்குது. इजराइल देश का मैप नक्शा है। அதுல ரெண்டு சைடும் சிவப்பு கலர்ல கொடுத்திருக்குது. उसमें 2 कोनों पर लाल रंग दिया हुआ है। அதுல அந்த சிவப்பு கலர் அடிச்சிருக்கிறது தான் பெலிஸ்தீனுடைய தேசம். और जो लाल रंग है वही फिलिस्तियों का देश है। பெருசா விட்டுருங்க, பெரிய சிவப்பு விட்டுருங்க. और जो बड़ा लाल बाग है उसे छोड़ दीजिए। அந்த சின்ன சிவப்பு பாகத்தை பாருங்க. वो छोटा सा लाल बाग है उसे देखिए। அது எங்க இருக்குது? वो कहाँ पर है? அது மெடிட்டரேனியன் சீக்கு பக்கத்துல இருக்குது. वो मेडिटेरियन समुद्र के बाजू में है। அதனால தான் அத इसीलिए उसे सी ஆஃப் பெலிஸ்டைன், वो फिलिस्तियों का समुद्र करके बोला जाता அவங்க है। அங்க இன்வைட் பண்ணி வந்திருக்காங்க. वो उसको उस पर चढ़ाई करके वहां पर आए हैं। அது ஆக்கிரமிச்சிருக்காங்க. उसे उस पर आक्रमण करके लिया है। அதனால தான் इसलिए நீங்க வேதத்துல நீங்க பார்க்கும்போது कलाम में जब आप देखते हैं, அந்த பெலிஸ்திய ஜனங்கள் वो फेलिस्ती लोग அவங்க தாகோன் சிலையை வணங்கிட்டு இருந்தாங்க. वो दागोन के मूर्ति को पूजा करते थे। இந்த தாகோன் சிலை எப்படி இருந்தது தெரியுமா? दागोन का मूर्ति कैसा था? அது ஒரு கடல் கன்னி, ஒரு கடல் ராஜா. वो एक समुद्री राजा है। கடல் கன்னி, கடல் ராஜா அதை வணங்கிட்டு இருந்தாங்க. वो एक समुद्री रानी या फिर समुद्री राजा उसे वो नमन करते थे। சோ இந்த அதனுடைய உடம்பு ஃபுல்லா மீனா இருக்கும். उसका पूरा शरीर मच्छी से होगा முகம் மட்டும் மனுஷ முகம், और चेहरा मनुष्य के मानित होगा, இந்த கை மனுஷன் கை, और हाथ मनुष्यों का हाथ, ஆனா உடம்பு ஃபுல்லா மீன் உடம்பு. लेकिन पूरा शरीर मच्छी का है। இவங்க அந்த கடல் கன்னியை வணங்கிட்டு இருந்தாங்க. ये जल परी को नमन करते थे। சோ இந்த மாதிரி அந்த தேசம் இருந்துச்சு. इस प्रकार के देश थे। சோ இந்த மெடிட்டரேனியன் சீய, और ये मेडिटेरियन सी को அத 4 விதமா சொல்லுவாங்க. 4 प्रकार से बोलते हैं। ஒன்னு தி கிரேட் सी, एक है महासागर, அடுத்தது தி அட்டமோஸ்ட் सी, और सागर की चोर, அடுத்தது सी ஆஃப் பெலிஸ்டைன், और फिलिस्तियों का समुद्र, அப்புறம் வெஸ்டர்ன் सी. पश्चिमी समुद्र। இந்த 4 விதமா அதை என்ன செய்வாங்க கொடுப்பாங்க. इस 4 प्रकार से उसे बोला जाता இந்த है। இப்படி இந்த மெடிட்டரேனியன் சீயை பற்றி இருக்குது. ऐसे मेडिटेरियन सी के बारे में इस प्रकार இத பற்றி நீங்க மறுபடி பாருங்க. इसके बारे में दोबारा आप देखिए। வேதத்துல சொல்லப்பட்ட ஒவ்வொரு காரியமும், कलाम में जितने चीज बोले गए, இந்த கடலை பற்றி 2 காரியம் சொல்லப்பட்டிருக்குது. इस समुद्र के बारे में 2 चीज बोला गया। ஒரு பெருங்கடல், एक महासागर, கடைசி கடல்.
और आखिरी இந்த सागर। ரெண்டு வார்த்தையிலையும் ये दोनों शब्द में ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. एक भविष्यवाणी है। ஒரு ஒரு மகா கடலுக்கு என்ன இருக்குது? और महासागर का क्या है? யாம் ஹா காடோல். याम हा गाडोल। காடோல்க்கு டிகோடிங் என்ன? गाडोल का क्या डिकोडिंग है? காடோல் அப்படினா गाडोल பெரிய का मतलब महान, ஒரு பெரிய சேனையினுடைய ராஜா. एक बड़ी सेना का राजा, ஒரு பெரிய சேனையும் அதோடு கூட ராஜா. और एक बड़ी सेना और उसके राजा। அந்த சேனையின் ராஜா वो सेनाओं का राजा இந்த உலகத்துல சகோதரனா பிறந்தார். इस संसार में भाई बनकर जन्म हुआ। அக்ரோன் அப்படிங்கிற காரியத்துல பார்த்தோம். अक्रोन ऐसे शब्द के अंदर हमने देखा। கடைசி கடல் आखिरी समुंदर, யாம் ஹா அக்ரோன். याम हा अक्रोन। இதுல கர்த்தருடைய நாமத்தை பார்த்தோம். इसमें परमेश्वर के नाम को हमने देखा। மிச்சது வெஸ்டர்ன் சி அது பொதுவா சொல்றது. और बाकी जो पश्चिमी समुद्र वो सामान्य रूप से हम बोलते हैं सी ஆஃப் பெலிஸ்டைன்ஸ் அது ஒரு இடத்துல தான் சொல்லப்பட்டிருக்குது. और फिलिस्तियों का समुद्र ऐसे एक जगह पर ही बोला गया है। ஆனா மத்த எல்லா இடத்துலயும் लेकिन बाकी सारे जगह पर கிரேட் சி தான் கொடுக்கப்பட்டிருக்குது. महासागर करके ही दिया गया है। அடுத்து கடைசி சமுத்திரம் தான் और கொடுக்கப்பட்டிருக்குது. समुद्र की चोर करके दिया गया है। சோ இப்படியாக மெடிட்டரேனியன் சீயை பற்றி பார்த்திருக்கிறோம். और इस प्रकार हमने मेडिटेरियन सी के बारे में देखा। இத பற்றி நல்லா மெடிடேட் பண்ணுங்க. इसके ऊपर अच्छा ध्यान कीजिए। நம்ம மெடிட்டேரியன் லத்தீன் வேர்டை பற்றி பார்த்தோம். हम ये देखे कि मेडिटेरियन जो है वो लतीन शब्द है। அதுல ரெண்டு பாகமா பிரிச்சு பார்த்தோம். उसे दो भाग करके देखा। சோ எல்லாம் நல்லா பாருங்க. इसे सब अच्छी तरह से देखिए। கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष दे। எவ்வளவுக்கு ஸ்டடி பண்ணாலும் और जितना भी अभ्यास करें நீ உங்களுக்குள் ஒரு ஆர்வம் இருக்கணும். आपके अंदर एक इच्छा होना चाहिए। எனக்கு இதுல என்ன கிடைச்சது? मुझे इसके अंदर क्या मिला? எனக்கு ஆவிக்குரிய காரியத்துல என்ன? और आत्मिक चीजों में मुझे क्या मिला? கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर महान कार्य करे। சோ இத நல்லா மெடிடேட் பண்ணுங்க. इसे अच्छा ध्यान कीजिए। கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आमीन। आशीष करे। ஆமென்.